நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாவாவில் என்கேப்சுலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த என்கேப்சுலேஷன் அப்படின்றது ஜாவா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ப்ரோக்ராமிங் கான்செப்ட். சரி, நாம் வழமையாக எப்படி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்டையும் ஒரு ப்ரோக்ராமை எழுதிட்டு அதுக்கு பிறகு விளங்கிக்கிறோமோ, அதே மாதிரி இந்த வீடியோலையும் நாம் ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஒன்று எழுதிட்டு அதுக்கு பிறகு தான் என்கேப்சுலேஷன்னா என்ன அப்படின்றத விளங்கிக்க ட்ரை பண்ண போகிறோம். இப்போது நீங்கள் என்கேப்சுலேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை படிக்க வந்துட்டீங்க அப்படின்னா, ஒரு கிளாஸ் ஒன்று எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று எப்படி க்ரியேட் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்டர்னால் என்ன, மெத்தட்ஸ்னால் என்ன, இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, இப்படி எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது சம்மந்தமான முழுமையான வீடியோஸ் நாம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒருக்கா ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். பார்த்ததுக்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு பிறகு அப்புறம் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு வராது. சரி, இப்போ நம்ம என்கேப்சுலேஷன் புரிஞ்சிக்கிறதுக்கு தேவையான ஒரு ப்ரோக்ராமை எழுதிக்கலாம். ஸோ நம்ம பாருங்கள், ப்ராஜெக்ட் 1 அப்படின்ற இந்த ஜாவா ப்ரோக்ராமை தான் ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ்லேருந்து பயன்படுத்திக்கிட்டு வரோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வீடியோஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நாம் க்ரியேட் பண்ணக்கூடிய எல்லா கிளாஸையும் இதே மெயின் அப்படின்ற ஜாவா ஃபைலுக்குள்ளே தான் எழுதியிருந்தோம். அதாவது பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸை எழுதுகிறோம் அப்படின்னா அந்த மெயின் அப்படின்ற மெத்தடுக்கு மேலே இங்கே எழுதுவோம். இந்த வீடியோவில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு ஜாவா ஃபைல் இருக்கும்போது அதுக்கு மேலதிகமாக இன்னொரு ஃபைலை எப்படி எழுதுறது, அதில் ஒரு கிளாஸை எழுதி நம்ம எப்படி அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை பயன்படுத்திக்கிறது இன்னொரு கிளாஸில் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே இந்த ப்ராஜெக்ட் 1 அப்படின்ற பேக்கேஜ் இருக்குல்ல, இதில் ரைட் கிளிக் பண்ணுறேன். அப்புறம் இதில் நியூ போயிட்டு இங்கே பாருங்கள் கிளாஸ் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு பிறகு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கிளாஸுக்கு நான் ஒரு பேரை கொடுக்கணும். ஸோ இந்த கிளாஸினுடைய நேம் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்றது. ஓகே, இப்போது நாம் க்ரியேட் பண்ணுற இந்த கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா மெயின் மெத்தட் அப்படின்றது அவ்வளோவா தேவைப்படாது. ஸோ நான் இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணலை, ஜஸ்ட் ஃபினிஷ் மட்டும் கொடுத்துக்கிறேன். கொடுத்த உடனே பாருங்கள், நமக்கு தேவையான ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்ற ஜாவா ஃபைல் ஓப்பன் ஆகிருச்சு. அதே நேரத்தில் நம்முடைய கிளாஸ் நேமும் ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு இருக்குது. ஓகே, இப்போ நாம் இந்த ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்ற இந்த கிளாஸ்க்கு தேவையான கோடை நாம் எழுதிக்கலாம். முதலாவது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃப்ளோட் வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃப்ளோட் ரேடியஸ் அப்படின்றது தான் அந்த வேரியபிளுடைய நேம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் டயாமீட்டர் அப்படின்றது தான் அடுத்த வேரியபிளுடைய நேம். அடுத்தது ஃபைனல் அப்படின்ற கீவேர்டை பயன்படுத்திக்கிறேன். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோட் கான்ஸ்டன்ட் ஒன்று தான். ஏன்னா ஃபைனல் அப்படின்ற கீவேர்டை பயன்படுத்தணும் அப்படின்னா அது ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதனுடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா பை அப்படின்றது நமக்கு தெரியும். பை அப்படின்றதுடைய வேல்யூ 1.14 அப்படின்றது. இது ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் அப்படின்றதுனால எஃப் அப்படின்னு இந்த நம்பருக்கு பின்னாடி கொடுக்குறேன். ஓகே, இவ்வளோ தான் நமக்கு இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் தேவையான ஆட்ரிபியூட்ஸ். ஓகே, அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா, கேல்குலேட் ரேடியஸ் அப்படின்ற ஒரு மெத்தடை நான் எழுத போகிறேன். ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேல்யூவுமே ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ void அப்படின்ற கீவேர்டை கொடுத்துக்கலாம். ஸோ ஷார்ட்டாக கெல்க் ரேடியஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, இந்த மெத்தடுக்கு நேம். இப்போ ஒரு சர்க்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இந்த சர்க்கிளை ரெண்டாக நம்ம சரிபாதியாக பிரித்தோன்னா இதுக்கு நடுவில் இருக்குது பாருங்கள் இந்த கோடு. இந்த கோடை நாம் டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதை ரெண்டால் பிரித்தோம் அப்படின்னா நமக்கு ரேடியஸ் கிடைச்சிரும். அதாவது ஆர்ஐ அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஸோ இதை தான் இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா கேல்குலேட் பண்ணுறோம் ரேடியஸை. ஓகே, அப்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டயாமீட்டர் அப்படின்றதில் என்ன வேல்யூ இருக்கோ அதை ரெண்டால் பிரிக்கணும். பிரித்தோன்னா நமக்கு ரேடியஸ் அப்படின்றது கிடைச்சிரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரேடியஸ் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதுக்கு அசைன் பண்ணுறேன். ரேடியஸில் என்ன வேல்யூ வரணும், டயாமீட்டரை ரெண்டால் பிரித்தோம் அப்படின்னா என்ன வேல்யூ இருக்கோ அதை நம்ம ரேடியஸில் ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்து இன்னொரு println மெத்தட் போட்டுக்கிறேன். இந்த println மெத்தடுக்குள்ளே ரேடியஸ் கேல்குலேட்டட் அப்படின்னு இதில் ரேடியஸினுடைய வேல்யூ எவ்வளவோ அது இங்கே வரணும். ரேடியஸினுடைய வேல்யூ எவ்வளோ அது இங்கே வரணும்.
அடுத்து ஒரு ப்ளஸ் சைன் போட்டுக்கிட்டு நாம் டபுள் கோட்ஸ்க்குள்ளே சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ இதனுடைய ரேடியஸ் வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா சென்டிமீட்டர் ஸ்கொயரில் தான் பார்க்குறோம். ஸோ இதனுடைய அளவு எப்படி இருக்கும், ரேடியஸ் வந்து சென்டிமீட்டரில் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். ஓகே, இப்போது அடுத்து இன்னொரு மெத்தடை நான் வந்து எழுத போகிறேன். அடுத்து நான் இன்னொரு மெத்தட் ஒன்று எழுத போகிறேன். அந்த மெத்தட் வந்து எந்த வேல்யூவையுமே ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ ஒய்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். இந்த மெத்தடினுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெல்க் ஏரியா அப்படின்றது. அதாவது ஒரு வட்டத்தினுடைய பரப்பளவை இந்த மெத்தட் தான் கேல்குலேட் பண்ணி நமக்கு சொல்ல போகுது. ஸோ நம்ம வந்து கெல்க் ஏரியா அப்படின்னு கொடுத்தாச்சு. இங்கிட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தசிஸ், அதுக்கு பிறகு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேசஸ். இதுக்குள்ளே நான் வந்து எப்படி அந்த ஒரு வட்டத்தினுடைய ஏரியாவை கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா கேல்குலேட் பண்ணி வரக்கூடிய வேல்யூவை ஒரு ஃப்ளோட் வேரியபிளில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம். அந்த ஃப்ளோட் வேரியபிளுக்கு பேர் வந்து ஏரியா அப்படின்னு கொடுத்துடலாம். சரியா? இப்போது நமக்கு வந்து தெரியும் பைஆர் ஸ்கொயர் அப்படின்றது தான் ஒரு வட்டத்தினுடைய பரப்பளவை கணிக்கிறதுக்கான ஈக்குவேஷன். நீங்கள் வந்து கூகுளில் வேணால் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை நான் வந்து எழுதுகிறேன். ரேடியஸை வந்து நாம் ஸ்கொயர் பண்ணணும். அதுக்கு பிறகு இதிலிருந்து வரக்கூடிய பெறுமதியை பை அப்படின்ற இந்த பெறுமதியோட, அதாவது 3.14 அப்படின்றது இருக்குல்ல, இதோட நாம் வந்து என்ன பண்ணோன்னா மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் ஏரியாவாக இருக்கும். ஓகே, அடுத்து ஒரு println மெத்தட் ஒன்று போட்டுக்கிறேன். இந்த println மெத்தடுக்குள்ளே the area of the circle is அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே ஒரு ப்ளஸ் சைன் கொடுத்துட்டு ஏரியா அப்படின்னு கொடுக்குறோம். அப்போது நமக்கு தெரியும் இந்த ஏரியா அப்படின்ற வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து நமக்கு அவுட்புட்டில் வரும். ஓகேயா? இப்போது நமக்கு தெரியும் இங்கே வந்து சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஏரியாவை கணிப்பிட்டு முடித்த பிறகு அதனுடைய பரப்பளவை நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னா சென்டிமீட்டர் ஸ்கொயரில் கொடுப்போம் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ப்ளஸ் சைனை கொடுத்துட்டு சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருவோம். ஓகே, இதை வந்து நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். இப்படி கொடுத்தா மட்டும் போதாது, சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம வந்து பேக்ஸ்லாஷ் கேரக்டர், அப்புறம் ஒரு யூ, அதுக்கு பிறகு 00B2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சரி. ஏன்னா ஸ்கொயர்னுடைய யூனிகோட் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 00B2 அப்படின்றது தான். பியை வந்து நம்ம கேபிட்டலில் கொடுக்கணும். ஓகே, இப்படி கொடுத்தா நமக்கு வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயரில் வந்து அவுட்புட் வரும். ஓகே, அவ்வளோதான். இப்போது அடுத்து வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்ற இந்த கிளாஸுக்கான கன்ஸ்ட்ரக்டரை நான் வந்து எழுத போகிறேன். ஓகேயா? இந்த கன்ஸ்ட்ரக்டரை நாம் வந்து ஏன் எழுதுகிறோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள்லேருந்து யாராவது ஒரு ஒப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும்போதே நாம் வந்து அந்த சர்க்கிளினுடைய டயாமீட்டர் எவ்வளோ அப்படின்னு வாங்குவோம், வேல்யூ ஒன்று வாங்குவோம். ஸோ அந்த வேல்யூவை வாங்கி தான் ஒரு வட்டத்தினுடைய பரப்பளவு என்ன அப்படின்றத நம்ம வந்து கணிப்பிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த வேல்யூவை வாங்குறதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃப்ளோட் டைப்பில் பேராமீட்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, டயா அப்படின்ற இந்த பேராமீட்டர் வந்து ஒரு வேல்யூவை வாங்கி எங்கே கொடுக்க போகுது அப்படின்னா திஸ் டாட் டயாமீட்டர் ஈக்குவல் டு டயா அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, இந்த டயாமீட்டருக்கு வந்து வேல்யூவை வாங்கி கொடுக்கும். கொடுத்த உடனே அடுத்ததாக நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கெல்க் ரேடியஸ் அப்படின்ற மெத்தட் இருக்குல்ல, இதை வந்து இங்கே கால் பண்ணுறோம். கால் பண்ணதுக்கு பிறகு கெல்க் ஏரியா அப்படின்ற இந்த மெத்தடை நாம் திரும்ப கால் பண்ணுறோம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டரை என்ன பண்ணோம் அப்படின்னா வேல்யூவை வாங்கும். வேல்யூவை வாங்கி கெல்க் ரேடியஸ் அப்படின்ற இந்த மெத்தடை கால் பண்ணும். அதாவது இங்கே இருக்க இந்த மெத்தடை கால் பண்ணும். கால் பண்ணி ரேடியஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கும். ரேடியஸை கண்டுபிடிச்சி அதுக்கு பிறகு கெல்க் ஏரியா அப்படின்ற இந்த மெத்தடை கால் பண்ணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏரியா எவ்வளோ அப்படின்றத நமக்கு வந்து கேல்குலேட் பண்ணி சொல்லும். ஓகே, நமக்கு தெரியும் இந்த மெத்தட் எப்போ இன்வோக் பண்ணப்படுதோ, கெல்க் ஏரியா அப்படின்ற மெத்தட் எப்போ இன்வோக் பண்ணப்படுதோ அப்போது அந்த ஏரியா வந்து கேல்குலேட் பண்ணப்பட்டு த ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் அப்படின்னு வந்து அதனுடைய ஏரியா எவ்வளோ, அதனுடைய பரப்பளவு எவ்வளவு அப்படின்றது நமக்கு அவுட்புட்டில் வரும். ஓகே, இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மெயின் மெத்தடுக்குள்ளே போகிறேன். ஓகே, இந்த மெயின் மெத்தடில் நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்றே எழுத போகிறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், நான் வந்து ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்ற ஒரு கிளாஸை தான் பயன்படுத்தியிருக்கேன் இல்லையா? ஸோ நான் வந்து பாருங்கள் இங்கே ஏரியா ஆஃப் சர்க்கிள்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று நான் க்ரியேட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து சர்க்கிள் 1 அப்படின்னு பேர் வச்சுக்குவோம். ஈக்குவல் நியூ அப்படின்ற கீவேர்டு, அப்புறம் நமக்கு தெரியும் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தசிஸ், கடைசியில் செமிகோலன். இதில் வந்து நாம் எந்த அளவு டயாமீட்டர் உள்ள ஒரு வட்டத்தினுடைய பரப்பளவை காங்க போகிறோம் அப்படின்றது வந்து நம்ம இங்கே சொல்லணும். ஸோ நான் வந்து என்ன செய்கிறேன்னா 30 அப்படின்னு கொடுக்குறேன். 30 சென்டிமீட்டர் டயாமீட்டர் உள்ள ஒரு வட்டத்தினுடைய பரப்பளவை நான் வந்து கணிக்கணும். சரியா? இப்போது நான் வந்து என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். ஸோ ரன் ஆகினதுக்கு பிறகு நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம் ரேடியஸ் கேல்குலேட்டட் அப்படின்னு வந்து
15 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா டயாமீட்டரை நம்ம 2ஆல் பிரித்தோம் அப்படின்னா 15 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் ஒரு வட்டத்தினுடைய ரேடியஸாக இருக்கும். சரியா? அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா த ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் அப்படின்னு வந்து 706.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, இப்போ இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு வட்டத்தினுடைய பரப்பளவை காண்கிறதுக்கான ப்ரோக்ராமை எழுதுகிறோம். சரி, இப்போது இதில் வந்து நம்ம என்கேப்சுலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் வந்து எழுதணும் இல்லையா? ஸோ அதை வந்து நான் வந்து இங்கே விளங்கப்படுத்த போகிறேன். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், என்கேப்சுலேஷன் அப்படின்னா நம்ம வந்து யூஸ்வலாக பார்க்கலாம். பொதுவாக சொல்லப்படுற உதாரணம் தான், அதை நான் வந்து திரும்பவும் நான் சொல்கிறேன். கேப்சூல்ஸ் இருக்குல்ல, அந்த கேப்சூல்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு கெமிக்கல், அதாவது ஒரு மருந்து வந்து இருக்காது. ஒரு நோயை குணப்படுத்துறதுக்காக இதை வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஆனால் இதுக்குள்ளே ஒரு மருந்து இருக்காது. ஒரே ஒரு மருந்து இருக்குமா இருந்தால் அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டேப்லெட் ஆக்கிடுவாங்க. ஸோ கேப்சூலாக ஏன் மாற்றுறாங்க அப்படின்னா இதில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட மருந்து இருக்கும். இதை வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து அந்த கேப்சூல்ஸ்குள்ளே வந்து போட்டு கொடுப்பாங்க. சரியா? அப்போது இதை பேஸ் பண்ணி தான் இதை வந்து இந்த என்கேப்சுலேஷன் அப்படின்ற ஒரு பேரே கொடுத்தாங்க இந்த கான்செப்ட்டுக்கு, ப்ரோக்ராமிங் கான்செப்ட்டுக்கு. ஓகே, அப்போது இதில் வந்து இந்த ப்ரோக்ராமிங் கான்செப்டில் இதுக்கு ஏன் என்கேப்சுலேஷன் அப்படின்னு பேர் வச்சாங்க, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்ப்போம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும், என்கேப்சுலேஷனை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து 2 வகையான விஷயத்தை அச்சீவ் பண்ணுறோம். முதலாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டா பண்ட்லிங் அப்படின்றது, ரெண்டாவது டேட்டா ஹைடிங் அப்படின்றது. 2 விஷயத்தை நாம் வந்து அச்சீவ் பண்ணுறோம். இதை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ டேட்டா பண்ட்லிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்ற ஒரு கிளாஸ் எழுதியிருக்கோம். இந்த கிளாஸ் வந்து என்ன ஆனாலும் ஃப்யூச்சர்லையும் கூட ஒரே ஒரு குறிப்பிட்ட வேலையை தான் செய்யும். அதாவது நாம் வந்து இப்போ 30 சென்டிமீட்டர் டயாமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு வட்டத்தினுடைய அளவை கொடுக்குறோம். அது வந்து நமக்கு சரியாக கேல்குலேட் பண்ணி இங்கே அவுட்புட்டை கொடுக்குது. இதே அது அந்த வட்டத்தினுடைய டயாமீட்டர் வந்து 40 இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி, 50 இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து கேல்குலேட் பண்ணி அது எவ்வளோ பரப்பளவு அப்படின்னு நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்ற இந்த கிளாஸ் வந்து குறிப்பிட்ட ஒரு செயலை தான் செய்ய போகுது. ஸோ இதே ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிளாஸஸ் வந்து நாம் எழுத முடியும். பாருங்கள், மெயின் கிளாஸ் இருக்குது, ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு எழுதியிருக்கோம், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லி இன்னொரு கிளாஸ் எழுதலாம். நீங்கள் எத்தனை கிளாஸ் வேணாலும் எழுதலாம். ஆனால் நீங்கள் வந்து பாருங்கள், இந்த ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளே எந்த சேஞ்சஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் மற்ற கிளாஸை வந்து எஃபெக்ட் பண்ணாது. இதுக்கும் பொருத்தமான உதாரணம் ஒன்று நம்ம ஃப்யூச்சரில் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய உதாரணம் ஒன்றோட பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போதைக்கு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் என்கேப்சுலேஷனை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு குறிப்பிட்ட கிளாஸில் செய்கிற மாற்றங்கள் வந்து இன்னொரு கிளாஸை பாதிக்காது அப்படின்றத உங்களுக்கு மைண்டில் இருக்கணும். இப்போது நம்ம வந்து பேச வந்த முதலாவது விடயத்தை பார்த்துருவோம். டேட்டா பண்ட்லிங்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இங்கே வந்து பாருங்கள், இங்கே நம்ம 3 வேரியபிள்ஸ் பயன்படுத்தியிருக்கோம் அல்லது ஆட்ரிபியூட்ஸ் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரேடியஸ், டயாமீட்டர், பை அப்படின்றது தான் அது 3. அண்டு நீங்கள் வந்து பாருங்கள், கெல்க் ரேடியஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது, கெல்க் ஏரியா அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ 2 மெத்தட் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து பாருங்கள், ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டரையும் நம்ம வந்து எழுதியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், நம்மளுடைய நோக்கம் வந்து ஒரு வட்டத்தினுடைய பரப்பளவை கண்டுபிடிக்கிறது. ஓகே, அப்படி இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட ஒரு செயலுக்காக நாம் வந்து ப்ரோக்ராமிங்கில் இருக்கக்கூடிய வெவ்வேறு கூறுகளை ஒன்றா சேர்த்து பயன்படுத்துகிறோம். இங்கே 3 வேரியபிள்ஸ் இருக்குது, 2 மெத்தட்ஸ் இருக்குது, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. இப்படி இந்த வெவ்வேறு கூறுகள் இருக்குல்ல, ப்ரோக்ராமிங்கில் இருக்கக்கூடிய வெவ்வேறு பாகங்களை ஒன்றா சேர்த்து வெவ்வேறு கான்செப்ட்ஸை ஒன்றா சேர்த்து பயன்படுத்துகிற இந்த செயற்பாடுக்கு பேர் தான் நம்ம வந்து டேட்டா பண்ட்லிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்போ முதலாவது விஷயத்தை நம்ம வந்து பார்த்துட்டோம். ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா ஹைடிங்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதை வந்து தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்றது ஒரு கிளாஸ், மெயின் அப்படின்றது இன்னொரு கிளாஸ். ஓகே, இப்போது நம்ம இந்த மெயின் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளே இருந்து, இந்த மெயின் அப்படின்ற மெத்தடுக்குள்ளே இருந்து நேரடியாகவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்ற இந்த கிளாஸில் இருக்க ரேடியஸ், டயாமீட்டர், பை இப்படி எல்லா வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் அண்ட் கெல்க் ரேடியஸ், கெல்க் ஏரியா இந்த மாதிரி மெத்தட் எல்லாத்தையுமே நாம் வந்து ஈஸியாக பயன்படுத்திக்க முடியும். ஸோ அதை வந்து நான் டெமோ பண்ணுறதுக்காக இங்கே வந்து பாருங்கள், நான் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று எழுதியிருக்கேன்ல, இதை வந்து நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம்ல, அதே சந்தர்ப்பத்தில் நம்ம வந்து அதுக்கான வேல்யூவையும் இங்கே கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அதை தவிர்த்துக்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டரை கமெண்ட் பண்ணிடுறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl + Shift +/ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து பாருங்கள் கமெண்ட் ஆயிடுச்சு. ரைட், இப்போ வந்து இது நம்ம ப்ரோக்ராமை எஃபெக்ட் பண்ணாது.
இப்போ மெயின் மெத்தடுக்கு போனோம் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் நமக்கு எரர் ஒன்று வருது. ஸோ இந்த வேல்யூவை அழிச்சிட்டோம் அப்படின்னா அந்த எரர் வந்து போயிடும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து நாம் இந்த கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக ஒரு வேல்யூவை இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நாம் இப்போ கொடுக்க இயலாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்க்கிள் 1 அப்படின்னு கொடுத்து ஒரு டாட் கொடுத்தீங்கன்னா நாம் வந்து இந்த சர்க்கிள் 1 அப்படின்ற ஆப்ஜெக்டால் என்னென்ன மெத்தட்ஸை பயன்படுத்த முடியும், என்னென்ன வேரியபிள்ஸை பயன்படுத்த முடியும், என்னென்ன கன்ஸ்டண்ட்டை பயன்படுத்த முடியும், எல்லா விஷயத்தையும் நாம் வந்து இங்கே பார்த்துக்கலாம். ஓகேயா? இப்போது நீங்கள் வந்து பாருங்கள் டயாமீட்டர் அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்னா இங்கே நான் டயாமீட்டருக்கு வந்து என்ன பண்ணுறேன், வேல்யூவை இப்படி கொடுக்கலாம். ரைட்? இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன், circle 1 டாட் அப்படின்னு கொடுத்துட்டு calculate radius அப்படின்னு கொடுக்குறேன். ரைட்டா? அப்புறம் circle 1 டாட் அப்படின்னு கொடுத்துட்டு calc area அப்படின்ற அந்த மெத்தடையும் நான் வந்து கால் பண்ணுறேன். கால் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது பாருங்கள், நீங்கள் பார்க்கலாம் ரேடியஸ் கேல்குலேட்டர் 15 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து த ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு 706.5 சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படின்னு இங்கே வந்து வருது. ஓகேயா? இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி கேல்குலேஷன்லாம் ஓகே. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்ற இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய டேட்டா மெம்பர் எல்லா டேட்டா மெம்பரையும் அதே நேரத்தில் எல்லா மெத்தட்ஸையும் நம்மளால் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியுது. ஓகேயா? இப்போது நமக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா அதை தவிர்க்கணும். இந்த ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்ற கிளாஸில் என்னென்ன டேட்டா மெம்பர்ஸ் இருக்கோ, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கோ, இதையெல்லாம் இன்னொரு கிளாஸ்லேருந்து எக்ஸஸ் பண்ணுறதை நாம் வந்து தவிர்க்கணும். ஆனால் இந்த ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்ற இந்த கிளாஸ்லேருந்து நமக்கு என்ன தேவை இருக்கோ, அதாவது வட்டத்தினுடைய பரப்பளவை நாம் வந்து கணிப்பிடுறோம்ல, அந்த தேவை மட்டும் நிறைவேறணும். மற்றபடி இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய எந்த டேட்டா மெம்பரையும் இன்னொரு கிளாஸ் வந்து எக்ஸஸ் பண்ண முடியாத மாதிரி நாம் வந்து செய்யணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு டேட்டா மெம்பருக்கும் ஒவ்வொரு மெத்தடுக்கும் நாம் வந்து ப்ரைவேட் அப்படின்ற ஒரு கீவேர்டை பயன்படுத்தலாம். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் ப்ரைவேட் அப்படின்னு கொடுக்குறீங்க. ரைட்? இங்கேயும் நான் வந்து ப்ரைவேட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது இந்த ரேடியஸ் டயாமீட்டர் பை இது மூணுமே ப்ரைவேட் வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டண்ட்டாக மாறிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு எரர் வருது. ஸோ இந்த ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்ற கிளாஸில் இருக்கக்கூடிய டயாமீட்டர் அப்படின்ற ஒரு வேரியபிளை நீ வந்து ஹேண்டில் பண்ண முடியாது, அதுக்கு வேல்யூவை நான் கொடுக்க முடியாது அப்படின்றது தான் இந்த எரருக்கான அர்த்தம். ரைட்? நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மெத்தடுக்கும் ப்ரைவேட் அப்படின்னு கொடுக்குறேன். ரைட்? அதே நேரத்தில் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மெத்தடுக்கும் ப்ரைவேட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தா நான் வந்து பாருங்கள் இப்போ மெயின் கிளாஸுக்கு போகிறேன். போகும்போது எனக்கு இந்த வேரியபிளை யூஸ் பண்ண இயலாது, கேல்குலேட் ரேடியஸ் அப்படின்ற மெத்தடையும் யூஸ் பண்ண இயலாது, கேல்குலேட் ஏரியா அப்படின்ற இந்த மெத்தடையும் நான் வந்து பயன்படுத்த முடியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து அழிச்சிடலாம். அழிச்சிட்டு திரும்பவும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நான் இந்த கமெண்ட் பண்ணல இந்த கோடை திரும்பியும் அன்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் பேக்ஸ்லாஷை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து அன்கமெண்ட் ஆகிரும். இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இதை பழையபடியே மாற்றிக்கிறேன் இந்த கோடை. ரைட்? சேவ் பண்ணிட்டேன். இப்போ மெயின் மெத்தடுக்கு போனேன் அப்படின்னா இங்கே வந்து நான் இந்த கன்ஸ்ட்ரக்டர்லேயே என்ன பண்ணலான்னா எனக்கு தேவையான வேல்யூவை இங்கே வந்து நான் கொடுக்கலாம். கொடுத்துட்டு ப்ரோக்ராம் ரன் பண்ணேன் அப்படின்னா ரேடியஸ் கேல்குலேட்டட் அப்படின்னு வந்து 15 சென்டிமீட்டர், த ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் 706.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வருது. சரியா? அப்போது நீங்கள் வந்து பாருங்கள் மெயின் மெத்தடால் ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்ற இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மெத்தடையும் எந்த ஒரு டேட்டா மெம்பரையும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது நேரடியாக. சரியா? அதுதான் நம்ம டேட்டா ஹைடிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்? இப்போது அதுக்கும் மேலே நாம் வந்து நேரடியாக நான் வந்து இந்த டேட்டா மெம்பர்ஸையோ அல்லது மெத்தட்ஸையோ யூஸ் பண்ணுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஆனால் நீ மறைமுகமாக பயன்படுத்திக்கலாம், அதுக்கு ஒரு சில மெத்தட்ஸை நான் தாரேன் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணணும். அப்படின்னா அதுக்கு கெட்டர்ஸ் அண்ட் செட்டர் மெத்தட் அப்படின்ற 2 மெத்தட்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும். அதுக்கு நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், நான் வந்து ரைட் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து பாருங்கள் சோர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் எந்தெந்த டேட்டா மெம்பர்ஸ்க்கு நான் வந்து கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் அப்படின்ற மெத்தடை நான் வந்து ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்றத இங்கே வந்து நான் பார்க்கலாம். ஓகேயா? ஆனால் நீங்கள் வந்து பாருங்கள் இந்த பை அப்படின்ற வேல்யூக்கிட்ட ஒரு ஃப்ளாக் மாதிரியான ஒரு ஐக்கன் வந்து உங்களால் பார்க்க முடியும். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா பை அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட், அதுக்கு நீ வந்து வேல்யூவை கொடுக்க முடியாது அப்படின்றது தான்.
அப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இது மூணையுமே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஜெனரேட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தா நீங்கள் வந்து பார்க்கலாம் இங்கே என்னுடைய 3 டேட்டா மெம்பர்ஸ்க்கும் தேவையான கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் மெத்தட் வந்து இங்கே க்ரியேட் ஆகிருக்கும். எக்ஸப்ட் இந்த பை அப்படின்ற இந்த வேல்யூக்கு மட்டும். அதாவது பார்த்தீங்கன்னா பை அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ அதுக்கு வந்து வேல்யூவை நாம் கொடுக்க முடியாது. ஆனால் இருக்க வேல்யூவை எடுத்து பார்க்கலாம் அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். சரியா? நீங்கள் வந்து கோட் எழுதும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் மெத்தடு ஜெனரேட் பண்ணாமல் நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள், கோடை எழுதி பாருங்கள். அப்போ தான் அது வந்து உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். இப்போது இந்த கெட் ரேடியஸ், செட் ரேடியஸ் இந்த மாதிரி மெத்தட்லாம் என்ன செய்ய போகுது, இந்த கெட் மெத்தட் என்ன செய்ய போகுது, இந்த செட் மெத்தட் என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செட் மெத்தட் வந்து இந்த மெத்தடை நாம் இன்வோக் பண்ணி ரேடியஸ் அப்படின்ற இந்த டேட்டா மெம்பர் இருக்குல்ல அதுக்கு நாம் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ண முடியும் மறைமுகமாக. சரியா? அந்த மெத்தட் மூலமாக அந்த வேல்யூ வந்து நமக்கு பயன்படும் இன்னொரு ப்ரோக்ராமில். அதே மாதிரி தான் அந்த டயமீட்டர் இருக்கும். அண்ட் கெட் டயமீட்டர் அப்படின்றது வந்து பாருங்கள், கெட் டயமீட்டர், கெட் பை, கெட் ரேடியஸ் அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே இந்த டயமீட்டர், ரேடியஸ் இதில் எல்லாம் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து நாம் அவுட்புட்டில் எடுத்து பார்க்குறதுக்கு உதவியாக இருக்கும். திரும்பவும் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்ற இந்த கன்ஸ்ட்ரக்டர் இருக்குல்ல இதை வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ தான் நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கலும். இதில் இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சர்க்கிள் 1 அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு டாட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட் டயமீட்டர் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குல்ல இதை வந்து நான் கொடுக்குறேன். கொடுத்த உடனே இங்கே வந்து நான் என்ன பண்ணலான்னா அதுக்கான வேல்யூவை நான் வந்து கொடுக்கலாம். ஓகே, அடுத்து ஒரு println மெத்தட் ஒன்று போடுறேன். இதில் சர்க்கிள் 1 டாட் கெட் டயமீட்டர் அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ என்ன செய்யுது அப்படின்னா அந்த செட் டயமீட்டர் அப்படின்றது நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக டயமீட்டருக்கு வந்து ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணும். அதை வந்து நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக இந்த கெட் டயமீட்டர் அப்படின்றது அந்த வேல்யூவை நமக்கு அவுட்புட்டாக கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ நான் வந்து ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் நீங்கள் வந்து பார்க்கலாம் 30 அப்படின்ற அவுட்புட் வந்து இங்கே வருது. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் println அப்படின்ற மெத்தடை பயன்படுத்தி நான் வந்து டயமீட்டர் அப்படின்ற வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து அவுட்புட்டில் எடுத்து காட்டியிருக்கேன். ஓகே, நமக்கு வந்து இந்த செட்டர்ஸ் அண்ட் கெட்டர்ஸ் மெத்தட் இல்லை அப்படின்னா நம்மளால் இந்த வேரியபிள்ஸுக்கு வேல்யூ ஒன்று ஸ்டோர் பண்ணவும் முடியாது, அதில் இருக்க வேல்யூவை வந்து நாம் எடுத்து பார்க்கவும் முடியாது. இப்போது இங்கே இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய டேட்டா மெம்பர்ஸை இன்னொரு கிளாஸில் இருந்து எக்ஸஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இந்த கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் மெத்தட்ஸ் இருக்குல்ல இதை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. சரியா? இதை நீங்கள் வந்து அழிச்சிடலாம். இப்போ நான் அழிச்சிருக்கேன்ல அந்த மாதிரி அழிச்சிடலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த கன்ஸ்ட்ரக்டரை வந்து நான் அன்கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ப்ரோக்ராமை சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போது இந்த சர்க்கிள் 1 அப்படின்ற ஆப்ஜெக்ட்டுக்கு எந்த விதமான வேல்யூவுமே நாம் வந்து அந்த வேரியபிள்ஸை பயன்படுத்தி கொடுக்க இயலாது. ஸோ இதையும் நான் வந்து அழிச்சிடுறேன். அழிச்சிட்டு இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் மட்டும்தான் இருக்குது. இப்போது இந்த ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்ற அந்த கிளாஸினுடைய தொழிற்பாடு தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து நாம் கொடுக்குற டயாமீட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சர்க்கிள் ஒன்னுடைய ஏரியாவை நம்ம கண்டுபிடிச்சி சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளே யார் யார் டேட்டா மெம்பர்ஸ் இருக்காங்க, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியாது அண்ட் எக்ஸஸ் பண்ணவும் முடியாது. அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் நாம் வந்து என்கேப்சுலேஷன் பற்றி பார்க்கணும் அப்படின்னா நாம் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விடயம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் சொல்லணும் அப்படின்னா என்கேப்சுலேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்துறது மூலமாக நாம் ப்ரோக்ராமிங்கில் ஒரு கிளாஸுக்குள்ளே டேட்டா ஹைடிங், டேட்டா பண்ட்லிங் இப்படி 2 விடயங்களை நாம் பண்ண முடியும். ஓகே, இந்த யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவோட நான் உங்களை அடுத்த தடவை சந்திக்கிறேன். அதுவரையில் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.